ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 4 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அருவி சொல்றா, இப்பதான் எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கு. ஊர்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தான் அந்த சாமி சிலைய திருட்டோன்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும் எனக்கு பயமாயிடுச்சு. ஆனா கடைசியில அம்மா எப்படியோ சாமி சிலைய வெளில கொண்டு வந்து திருவிழாவை நல்லபடியா நடத்திட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பவித்ரா சொல்றா, ஆமா சித்தி அப்படி இப்படின்னு யோசிச்சு ஒரு வழியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சிஐடி மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கோயில் சிலைய வந்து வெளில கொண்டு வந்து திருவிழாவை நடத்தினாங்க. இனிமேலு சித்தி கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லி பவித்ரா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வெங்கடேசன் சொல்றாரு, அந்த திருடுங்க மாதிரியே அண்ணாமலை அந்த திருடுங்க பாயிண்ட்ல யோசிச்சு சாமி சிலைய கண்டுபிடிச்சு எப்படியோ திருவிழாவை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு வெங்கடேசன். அப்போ சுந்தரராஜன் சொல்றாரு, எப்படி அண்ணாமலை நீ இவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சாமி சிலைய வெளில கொண்டு வந்து நல்லபடியா திருவிழாவை நடத்தி வச்ச, ரொம்ப கிரேட் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைய பெருமையா பேசுறாரு. அப்போ சுந்தரராஜன் சொல்றாரு, எப்படி அண்ணாமலை அப்படியே அந்த கோயில் சிலை மாதிரியே களிமண்ல செஞ்சு சாமி சிலையை எடுத்துட்டு வந்த அப்படின்னு அண்ணாமலையை கேட்கும் போது அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்காங்க. லீலாவதியும் அண்ணாமலை பெருமையா சொல்றாங்க, அண்ணாமலை நீ அந்த களிமண்ல சாமி சிலையை செய்யும் போது அப்படியே அந்த அம்மனே தான் சிலைய தானே வடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கௌதம் சொல்றாரு, ஆமா சித்தி, நீங்க அந்த சிலைய கோயிலுக்குள்ள எடுத்துட்டு வர போதெல்லாம் கூஸ் பம்ப் மொமெண்டா இருந்துச்சு, புள்ள வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு கௌதமும். அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான். வெண்ணிலா அன்னைக்கு ராத்திரி திருடனுங்க அந்த பூட்டிருக்கிற ரூம்குள்ளதான் ஓடுனாங்கன்னு வெண்ணிலா சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, கோயில் சிலையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியாது. வெண்ணிலாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி அண்ணாமலை வெண்ணிலாவை பெருமையா பேசுறாங்க. அப்போ வெண்ணிலா சொல்றா, அத்தை என்னதான் நான் சொன்னாலும் இதெல்லாம் நல்லபடியா பண்ணது நீங்க தான், அதனால நீங்க இல்லைன்னா கோயில் சிலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்னு அண்ணாமலையை வெண்ணிலா பெருமையா பேசிட்டு இருக்கா. அண்ணாமலைய பெருமையா பேசுறத கேட்டு வான்மதி டென்ஷன் ஆகுறா. அப்போ லீலாவதி வான்மதியை திட்டுறாங்க, உன் தங்கச்சி தானே அவ, உன்னை விட சின்னவ தான் அவ, அவ கரெக்டா விரதம் இருந்து எல்லா பூஜையும் கரெக்டா செஞ்சா. ஆனா நீ இந்த வீட்டோட மூத்த மருமகன் பேருக்கு தான், ஆனா நீ என்னன்னா அங்க பூஜையை சரியாவே பண்ணல, விரதம் இருக்க சொன்னா விரதம் இருக்கிற நேரத்துல சாப்பிட்டு வந்துட்டு எல்லா முன்னாடியும் நம்ம குடும்ப மனத்தையே எடுத்துட்ட அப்படின்னு லீலாவதி திட்டுறாங்க வான்மதிய. லீலாவதி சொல்றாங்க வான்மதி கிட்ட, இனிமேவாச்சும் பொறுப்பா நடந்துக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏதாச்சும் சொல்லணுமா அண்ணாமலை வான்மதி கிட்டன்னு லீலாவதி கேக்குறாங்க. இல்லக்கா நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ சொல்றாங்க வான்மதிய. வான்மதி உள்ள போய் டென்ஷன் ஆகி ஒரு இடத்துல நின்னு தானா பேசிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் தான் வெண்ணிலா தான். வெண்ணிலா மட்டும் அன்னைக்கு விரதம் நான் இல்லைன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது, எல்லார் முடியும் நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலாதான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கும் போது அங்க அண்ணாமலை வந்து உட்காந்துட்டு இருக்கிறது தெரியாம அவளே தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, என்ன வான்மதி இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை விரதம் இருக்க சொன்னா அங்க விரதம் இருக்காம உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு எல்லா முன்னாடியும் குடும்பத்தோட வானத்தையே வாங்கிட்ட அப்படின்னு வான்மதியை திட்டுறாங்க அண்ணாமலை. உடனே வான்மதியும் சொல்ற அண்ணாமலை கிட்ட, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதனால நான் அது மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அண்ணாமலை திட்டுறாங்க வான்மதிய, உண்மையை சொல்லு, நீ தானே அன்னைக்கு வெண்ணிலாவை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி திட்டும் போது இவ அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி சீப்பான வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்கிறியா, உன்னை நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க வான்மதிய. நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு வான்மதி சொல்றா. நான் உன்னை மன்னிக்கணும்னா தனியா எல்லார்ட்டையும் போய் தனித்தனியா நீ மன்னிப்பு கேட்கணும் கோயில்ல செஞ்ச வேலைக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. என்னாலாம் தனித்தனியெல்லாம் போய் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு வான்மதி சொல்லவும் அண்ணாமலை வான்மதின்னு கத்துறாங்க. அப்போ வான்மதி சொல்றா, சரி நான் போய் எல்லாத்தையும் தனித்தனியாவே மன்னிப்பு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. ஃபர்ஸ்ட் போய் சுந்தரராஜன்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறா, மாமா என்னை மன்னிச்சிருங்க, கோயில்ல நான் விரதம் இருக்காம தப்பு பண்ணிட்டேன், ஆனா மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது சுந்தரராஜன் சொல்றாரு, பரவாயில்லம்மா, நீ எங்க கூட சாட்டையில அடி வாங்கின, விஷம் குடிக்க சொன்ன போது குடிச்ச, இந்த வீட்டுல நீயும் ஒரு தீன்றதுனாலதானமா அதெல்லாம் பண்ண, இதுக்கு மன்னிப்பு கேட்கற, அதெல்லாம் வேணாமா பரவாயில்லன்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. அடுத்தது வருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறா. வருணும் பரவாயில்ல நீ இதுக்கு எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அண்ணனோட பேரு கெட்டு போகாம பாத்துக்கோங்க இனிமேலாச்சும்
அவங்க அவரை யோசிச்சு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணும் போயிடுறான். அடுத்தது கௌதம்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறா. கௌதமும் சொல்றான், நீங்க மன்னிப்பு தானே கேட்க போறீங்க, அதெல்லாம் தேவையில்ல, இனிமேலாச்சும் இந்த குடும்பத்தோட மருமகளா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அடுத்தது வெங்கடேசனும் லீலாவதியும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறா. வெங்கடேசனும் பரவாயில்லம்மா, நீ மாறினா வளர்ந்த பொண்ணு, அதனால உனக்கு தெரியல, இனிமேலாச்சும் இப்பெல்லாம் பண்ணாதம்மான்னு சொல்லி நல்லபடியா புத்தி சொல்றாரு. லீலாவதியும் இனிமேலாச்சும் மூத்த மருமகளா நடந்துக்கோ, யோசிச்சு எதுவும் பண்ணு, இப்படிலாம் இனிமேல் திரும்பவும் பண்ணாதன்னு லீலாவதியும் சொல்லி அனுப்புறாங்க. எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு அண்ணாமலைகிட்ட வந்து சொல்றா. அண்ணாமலை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்கவும் பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னு வான்மதி சொல்றா. பாத்தியா, நீ இந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குற, ஆனா நீ பண்ண விஷயத்த கூட எல்லாரும் பெருசா எடுத்துக்காம பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் நீ பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாங்க. இனிமேலாச்சும் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. அடுத்தது லீலாவதி, அண்ணாமலை, வெண்ணிலா எல்லாரும் கார்ல போறாங்க. எதுக்கத்த போறோம்னு வெண்ணிலா கேட்கும் போது, நீ ஊர்ல பூஜையெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சல்ல, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்க தான் போறோம்னு சொல்லி லீலாவதி சொல்றாங்க. எதுக்கத்த இதெல்லாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாங்க, நீ ஊர்ல அண்ணாமலை வீட்டு மருமகன் எல்லாரும் உன்னை பெருமையா பேசுற மாதிரி நடந்துகிட்ட, அதனாலதான் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு வெண்ணிலான்னு அண்ணாமலை சொல்லும் போது, இது நம்ம குலதெய்வம், நம்ம குடும்பத்தை, இதுக்கு எதுக்கு எனக்கு நீங்க இதெல்லாம் வாங்கி தரணும்ன்ற அவசியம் இல்லைன்ற வெண்ணிலா சொல்றா. லீலாவதி சொல்றாங்க, தப்பு பண்ணா திட்டுறது மட்டும் மாமியார் வேலை கிடையாது, நல்லது பண்ணா அதுக்கு சின்ன கிஃப்டும் கொடுக்கலாமே, பரவாயில்ல வா வெண்ணிலா போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னல் வருது. அங்க அண்ணாமலை காரும் நிக்குது, பக்கத்துல வெங்கடேசன் காரும் நிக்குது. அண்ணாமலை வெங்கடேசனையும் லக்ஷ்மியும் ஒன்னா கார்ல போறத பாத்துடுறாங்க. என்ன, நம்ம இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு நம்ம எச்சரிச்சோம், ஆனா 2 பேரும் ஒன்னா போறாங்களே, இது அக்கா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு அண்ணாமலை மனசுல நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த நேரத்துல லீலாவதி வெங்கடேசனை பாத்துடுறாங்க. பாத்துட்டு, அங்க பாரு அண்ணாமலை, உங்க மாமா கார் மாதிரி இருக்குன்னு லீலாவதி அண்ணாமலை கிட்ட சொல்லவும், அண்ணாமலை தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு, இல்லக்கா அது மாமா கார் கிடையாது, வேற யாரோ, அங்க பாரு, நல்லா பாரு, மாமா தான் உட்காந்துருக்காரு, உள்ள பாரு அப்படின்னு சொல்லவும், அத பார்த்துட்டு அவங்க நல்லாவே வெங்கடேசன் தெரியுது, இருந்தாலும் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு அண்ணாமலை இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அது கன்ஃபார்மா உங்க மாமா கார் தான், அங்க உட்காந்துருக்கிறது உங்க மாமா தான், பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி பேசுறாங்க. இவர் என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட போறாருன்னு லீலாவதி சொல்றாங்க. வெண்ணிலாவும் பார்த்துட்டு அது மாமாதான்னு சொல்றா. உடனே லீலாவதி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போகும்போது அண்ணாமலை சொல்றாங்க, எதுக்குக்கா வேஸ்டா, கண்டிப்பா மாமா ஆபீஸ்ல தான் இருப்பாரு, எதுக்கு ஃபாலோ பண்ணி போக சொல்றீங்க, நம்ம கடைக்கே போலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது, இல்ல அவர் எனக்கு தெரியாம ஏதோ மறைச்சிட்டு ஏதோ பண்றாரு, கொஞ்ச நாளா அவர் பண்றதெல்லாம் சரி கிடையாது, நீங்க அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு லீலாவதி சொல்லவும் அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஃபாலோ பண்ணி போகும்போது அங்க வெங்கடேசனும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்காங்க கார்ல உட்காந்துட்டு. இது மாதிரி நம்ம அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியும் நம்ம இன்னைக்கு போறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, நம்ம எங்கேயும் வெளியில எல்லாம் சுத்தலையே, நம்ம ஹாஸ்பிட்டல் தானே போறோம், உனக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் டாக்டரை பார்க்க, அதனால பெரிய தப்புலாம் கிடையாது, நம்ம போயிட்டு வந்து அண்ணாமலைகிட்ட கூட சொல்லலான்னு வெங்கடேசன் லக்ஷ்மி கிட்ட சொல்றாரு. இருந்தாலும் நம்மள நம்பி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, அவங்கள ஏமாத்துற மாதிரி தோணுதுன்னு லக்ஷ்மி ஃபீல் பண்றாங்க. அப்போ சொல்றாங்க, லீலாவதியும் என்கிட்ட நல்லபடியா பழகுறாங்க, உண்மை தெரிஞ்சா என் மேல கோச்சுக்குவாங்களோன்னு பயம் இருக்குன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு கூப்பிட்டு போறாரு. அப்போ வெங்கடேசன் சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாமி கும்பிட்டு நல்லபடியா உனக்கு உடம்பு குணமாகணும்னு சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு. பின்னாடியே வரவங்க, இங்க பாரு உங்க மாமா கார் நிக்குது, கண்டிப்பா அவர் உள்ளதான் இருக்காரு, வா அண்ணாமலை போய் பார்க்கலான்னு கோயிலுக்குள்ள அவரை திருட்டு உள்ள போறாங்க. லீலாவதி உள்ள போய் வெங்கடேசனை தேடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நீங்க உள்ள போய் தேடுங்கக்கா, நான் இந்த சைடு போய் பாக்குறேன், இந்த பக்கம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெங்கடேசன் அலர்ட் பண்ணலாம், இவங்க இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டுன்னு அண்ணாமலை யோசிச்சு அவங்க உள்ள போக சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை வெங்கடேசனுக்கு போன் பண்றாங்க. வெங்கடேசன் போன் ரிங் ஆகுது. அப்போதான் வெங்கடேசன் போன் எடுக்கிறாரு, அண்ணாமலை தான் போன் பண்றான்னு சொல்லிட்டு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.